கவனிங்க சார். ஆ அந்த சரி. சைட்டுக்கோங்க, அந்த சைட்டுக்கோங்க. ஆ அதான் கவனிங்க. இது வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட்டை நீங்க வெளியே எடுக்கணும்னா சரிங்களா சார்? சைட்டை மட்டும் காப்பி பண்ணி வெளியே எடுக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. ஓகே, என்ன கமெண்ட் சார் செய்யணும்? செய்யுங்க சார். பிபின்னு கொடுங்க. பிபி. ம். என்டர். டிக் இன்சைட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? என்ன லேயர் மார்க் பண்ணிக்கிறீங்க? எஸ்ஓஎல் வச்சு செக் பண்ணுங்க. 4 லேயர் கொடுங்க, செக் பண்ணுங்க இருக்கான்ட்டு. என்டர். ஆட்டோமேட்டிக் வந்துச்சா? ஓகே, ஓகே கொடுத்துருங்க சார். அடுத்து நல்லா கவனிங்க சார். இப்போ நான் ரோடு விட்டு போட மறந்துட்டேன். சரிங்களா? நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் எனக்கு ஒரு 7 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு ஒரு 3 மீட்டர் இருக்கு. ஓகே, கவனிங்க சார். வரிசையா பார்ப்போம். கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வருது? என்ன லைல வரும் நமக்கு? ரோடு வித்து லைல வரணுமா? RWD கொடுங்க சார். P இல்ல சார், D. ரோடு வித்து. என்டர். கிளிக் பண்ணுங்க. கிளிக் இன்சைட். கிளிக் பண்ணுங்க. வெரி குட். அது ரோடு வித்த மார்க் பண்ணிடுவோம். சரிங்களா சார்? அடுத்து பாருங்க. அடுத்து இது ரோட்ல இருந்து அப்படி நேரம் உள்ள போனா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃப்ரண்ட் செட் பேக்கா? FK கொடுங்க சார். FK ஃப்ரண்ட் செட் பேக். FK. FK. K ஃபார் குமார். என்டர் கொடுங்க. என்டர். கிளிக் இன்சைட். கிளிக் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். ஃப்ரண்ட் சைடு பேக்க மேட்ச் பண்ணிடும். சரிங்களா சார்? அப்படியே எங்கிட்ட ரைட் சைடு போறீங்கன்னா பேக் சைடு லெஃப்ட் சைடு போறீங்களா சார்? ஓகே, S1 அப்படின்னு கொடுங்க. சைடு 1 அதான் S1. 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 சுத்திட்டே இருக்குது என்ன சார்? கமெண்ட் கேட்டிருக்கேன் சார். S1 கொடுங்க. S1 கொடுங்க. என்டர் கொடுங்க சார். S1 S1 சரியா கொடுக்கல சார் நீங்க. S1 SI இல்ல சார். S1 இல்ல சார். இல்ல தப்பா பண்றீங்க. S1 நீங்க பாருங்க சார். நான் பாக்குறேன். இங்க எஸ் நம்பர் 1 சரிங்களா? கொடுங்க. எஸ் நம்பர் 1. எஸ் நம்பர் 1. வெரி குட். என்டர் கொடுங்க. டிக் இன்சைட். ஓகே, மார்க் பண்ணிடுச்சு. S1. அடுத்து S2. S2 நம்பர் 2. S2 கொடுங்க. என்டர் கொடுங்க. டிக் இன்சைட். வெரி குட். அடுத்து RK ரியர் செட் பேக்னா RK. டிக் பண்ணுங்க. வெரி குட். இது SQL கொடுத்து செக் பண்ணி பாருங்க என்னென்ன லைன் வந்து பாருங்க. SQL கொடுத்து செக் பண்ணுங்க. SOL 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 செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. அப்படி சேர்க்கக்கூடாது சொல்லிருக்கேன் சார். அப்படி செய்யக்கூடாது. மவுஸை பிடிச்சிட்டே இருக்காதீங்க, விட்டுருங்க. ஓட பிக் பண்ணி அப்படியே மவுஸை ரிலீஸ் பண்ணிருங்க சார். வெரி குட் சார். அவ்வளோதான். கீழே வாங்க. என்டர். என்ன மார்க் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட் செட் பேக் மார்க் பண்ண போலயே. செட் பேக் சைடு பக்கம் சைடு பக்கம் ரோடு விட்டு எல்லாம் கண்டு வந்துருங்க சார். வாங்க சார். FK கொடுங்க சார். மார்க் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்பதான். FK கொடுங்க சார். FK F சார். Fனா ஃப்ரண்ட். F K
என்டர் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க எஸ்ஓஎல் கொடுத்து பாருங்க. SOL ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஃபுல்லா கொண்டு போங்க. ஃபுல்லா செக் பண்ணுங்க. வெரி குட். செக் பண்ணுங்க. என்டர் கொடுங்க. நீங்க கொடுத்தெல்லாம் கன்ஃபார்ம் ஆன்சர்னு பாத்துக்கோங்க. ரோடு வித்து கொடுத்தீங்களா? ஃப்ரண்ட் செட் பேக், ரியர் செட் பேக், சைடு செட் பேக்கும், சைடு செட் பேக் 2 எல்லாமே வந்துருச்சா? ஓகேங்களா சார்? ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ஒண்ணுமே செய்யாதீங்க. இதை மொத்தமா காப்பி பண்ணுங்க. கவனிங்க சார், அப்படியே மொத்தமா மூவ் பண்றேன். காப்பி பண்ணல, மூவ் பண்றேன். இந்த பாயிண்ட பிடிச்சு இது இருந்துச்சு வச்சுருவோமா? ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம உள்ள நமக்கு என்ன செய்யணும்? இங்க பர்டிகுலர் லேயர் ஒரு பார்த்துருக்கீங்களா? கவர் ஏரியா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா சார்? அதுக்கு என்ன செய்யணும்னா AW1, அதாவது AW1 நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு காட்டுறேன், அடுத்து நீங்க செய்யணும். சரிங்களா சார்? AW1 அப்படின்னு கொடுத்துட்டு பிக் இன்சென்ட் கேட்கறப்ப உங்களோட பில்டப் ஜஸ்ட் நீங்க பிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் என்ன செய்யணும்? விடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் கேட்கும். என்ன செய்யணும்? செகண்ட் பாயிண்ட் நீங்க வைக்கணும். அடுத்து இன்னொரு லைன் கேட்கும். தள்ளி இன்னொரு ஆப்ஜெக்ட் பிக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம செயலுக்கு வந்துருச்சா? டிராய் ஒரு பிளான் சொல்லி இதை வரைவோமா? நம்ம வரையி மொத்தமா தூக்கி வச்சிருவோமா? அவ்வளவுதான் முடிஞ்சு. சைட் பிளான் முடிஞ்சிருச்சு. இப்ப சைட் பிளான செக் பண்ணி பாருங்க. என்ன லேபிளா இருக்கு நல்லா என்சர் எடுத்து பாருங்க. என்ன லேபிளா இருக்கு எல்லாம் இருக்கா சார்? புரிஞ்சா சார்? சார் புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க சார். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் செஞ்சது அதே செஞ்சுக்கிறேன். AW மட்டும் செஞ்சுக்கிறேன். செஞ்சுக்கிறேன் சார். AW1 என்டர் பிக் இன்சைட். அப்படியே மவுஸ் கொஞ்சம் ரைட்டா எந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு போக பார்ப்போம். சார் என்ன சார் நல்லா கவனிங்க. அதான் செஞ்சுக்கேன். கவனிங்க ஒரு கவனிங்க. நல்லா கவனிங்க. AW1 அமைதியா பொறுமையா செய்யுங்க. என்டர் பிக் இன்சைட் ஓட பிக் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே செய்யாங்க. என்ன கேக்குன்னு மட்டும் படிங்க. செகண்ட் பாயிண்ட் கேக்குதா? செகண்ட் பாயிண்ட். மவுஸ் ரைட் சைடு கொண்டு போங்க. உள்ள வைக்க கூடாது, வெளில கொண்டு வாங்க. மவுஸ் பிக் பண்ணிடாதீங்க. அப்படியே மவுஸ் நகட்டுங்க. ஜஸ்ட் ஒரு பிக். இப்போ வந்து வெளில சைட் பிளான்ட் வெளியே வந்துட்டீங்களா? வந்த தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிக் பண்ணுங்க. பிக் பண்ணுங்க. மறுபடியும் செகண்ட் பாயிண்ட் கேக்குதா? அடுத்து ஒரு பிக்கப் எடுங்க. வெரி குட். பிக் பண்ணுங்க. சும்மா பிக் பண்ணுங்க சார். புரிஞ்சா? புரிஞ்சா சார்? வெரி குட். இதே குழப்பங்கள் இருக்கா? இனிமேல் எப்பயும் நம்ம டிட்டோ ஒர்க் தான். நம்ம எப்பயும் செஞ்சா பாத்தீங்களா? RWP எல்லாம் யூஸ் பண்ணுவோம். RWP என்ன பண்ண யூஸ் பண்ணுவோம் சார். இதை ஸ்ட்ரைட் ஆக்குற வரைக்கும் இதுதான் நீங்க செஞ்சா. புரிஞ்சா சார்? நாளைக்கு ஒரு இடம் கிராஸ் பில்டிங் இந்த சைட் எடுத்துக்கோங்க. நீங்களே போடுங்க. இது நான் போட்டது. இப்ப பாருங்க நல்லா கவனிங்க. இந்த மாதிரி தான் பில்டிங் வச்சுன்னா ரொம்ப ஈஸி. கவனிங்க. இதெல்லாம் உங்க சைட்டு. கவனிங்க. கவனிங்க. பெயிண்ட் என்ன சொல்லிருக்காரு? எனக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும்னு சொல்லிருக்காரு. போட்டோ வச்சுட்டீங்க நீங்க. சரிங்களா? அவங்க என்ன செய்றேன் பாருங்க. மூவ் பண்றேன். இந்த பாயிண்ட பிடிச்சு கரெக்டா என்ன செய்றேன்? இந்த பாயிண்ட்ல போட்டு புரிஞ்சா சார்? புரிஞ்சா? ஓகே, ஒரு நிமிஷம்.